வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு சிறப்பு சந்திப்பினூடாக உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் தினேஷோடும் பாலசுரேஷோடும் உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்றைய சிறப்பு சந்திப்பை நிகழ்த்த வேண்டிய ஒரு கால சூழ்நிலை நிலவுகிறது. காரணம், இன்றைக்கு நாங்கள் ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு பரந்துபட்டு நாங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து வருகின்றோம். இன்றைக்கு ஒரு 2 சந்ததியினர் என்று எம்மோடு வாழக்கூடிய சூழ்நிலையும், ஒரு புதிய சந்ததியினர் ஈழத்தவர்கள் என்ற பெருமையோடு இன்றைக்கு பல ஆளுமைக்கு உட்பட்டு நல்ல தொழில்களிலும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளிலும் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அந்த வகையில் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய தேவை, எங்களுடைய நாட்டை நாம் மீட்டெடுப்பதற்கான அல்லது நாட்டினுடைய சுபீட்சத்துக்கான தேவைகளுக்காக நாங்கள் இன்றைக்கு உழைத்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு காலங்காலமாக பல காலங்களுக்கு முன்னரே புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டவாறு இன்றைக்கு தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி வரும் விஞ்ஞானிகளாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், மருத்துவ நிபுணர்களாக இருக்கலாம், இன்னொரு பொறியியலாளர்களாக இருக்கலாம், அல்லது கணக்காளர்களாக இன்னும் பல துறைகளிலே தங்களுடைய பங்கை செலுத்தி வருகின்ற நிலையை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று பிரித்தானியாவிலே தளமாக கொண்டு இயங்கும் மியோட் என்று சொல்லக்கூடிய தமிழ் மருத்துவ அறிஞர் சங்கம் என்று பொருள்படுகிறது. ஆங்கிலத்திலே அதை மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்ஸ் என்று அழைக்கலாம். இவர்கள் உண்மையிலேயே காலத்தினுடைய தேவை உணர்ந்து 1998ஆம் ஆண்டு, இன்றைக்கு 25 வருடங்கள், கால் நூற்றாண்டை கடந்துவிட்டது. ஒரு மூத்த நிறுவனமாக மட்டுமல்ல, இதிலே பங்கு பெற்றுகின்ற அல்லது இதிலே உள்ளடங்கி இருக்கின்ற இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட எங்களுடைய ஈழத்தவர்கள் புகழ்பெற்ற மருத்துவர்களாக, மருத்துவ அறிஞர்களாக, மருத்துவ நிபுணர்களாக அங்கம் வகிக்கிறார்கள். எனவே இந்த மியோட் எவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது, இந்த சமூகத்துக்கு அவர்களுடைய தொண்டை எவ்வாறு கொண்டு செல்கிறது. இன்றைய வைத்தியர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற, ஒரு உயிருக்காக போராடுகின்ற ஒருவருடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு பெரிய தார்மீக பணியை இந்த மருத்துவர்கள் செய்கிறார்கள். எனவே இவர்கள் இவ்வாறான சேவையோடு எங்களுடைய நாட்டு சமூகத்துக்கும் அங்கும் இங்கும் எவ்வளவு தூரம் செயற்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிமுகமாக, அது மட்டுமல்ல அவர்களை கௌரவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு 25 வருடங்களை அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண விடயம் அல்ல. இந்த 25 வருடங்களில் அவர்கள் நிலைநிறுத்திய சாதனைகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாமும் சுவாழ்வு மருத்துவ சுகாதார கருத்தாடல் நிகழ்ச்சியை நாங்கள் 4 மணிக்கு பிரித்தானிய நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்கே இந்த நிர்வாகத்தினரை அழைத்திருக்கின்றோம். இந்த மியோட் நிறுவனம் 2 வருடங்களுக்கு ஒரு முறை தங்களுடைய நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற வலிமையான ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அந்த பகுதியில் 2013இல் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தினில் 2 வைத்திய நிபுணர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இருவருமே பெண்மணிகள் என்பது மிக சிறப்பாக குறிப்பிடக்கூடியது. அந்த வகையிலே இந்த மியோட்டினுடைய தலைவராக அல்லது தலைவியாக தற்பொழுது விளங்கும் அவரும் ஒரு வைத்திய நிபுணர், மயக்க மருந்து வைத்திய நிபுணராக நீண்ட காலம் பணியாற்றுகின்றார். திருமதி சாரதா நைக்குணராஜா அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதே நேரம் அவருடன் இணைந்து இன்றைய நிர்வாகத்தினுடைய செயலாளராக, செக்ரட்டரியாக இருக்கும் அவரும் ஒரு நீண்டகால வைத்திய நிபுணர், குறிப்பாக பீடியாட்ரிஷியன் என்று சொல்லக்கூடிய சிறு பிள்ளைகள் தொடர்பான முக்கியமான ஒரு வைத்திய நிபுணர் திருமதி துளசி பாலகுமார் ஆகிய சந்திக்கிறோம். வணக்கம் சாரதா. வணக்கம் ஜெகன். வணக்கம் துளசி பாலகுமார். வணக்கம் ஜெகன். இந்த சந்திப்பை முதலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள்? நீங்கள் இந்த சந்திப்பு இது ஒரு எங்களுக்கு தமிழர் மருத்துவ நிறுவனத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தரும் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்து? பொதுமக்கள், எங்களை பற்றி தெரியாத பொதுமக்களுக்கு இது ஒரு அறிமுகமாக நாம் கருதுகிறோம். நிச்சயமாக அந்த வகையில் நல்ல ஒரு அறிமுகத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற இவர்களை போன்ற மூலசாலிகள், உண்மையிலேயே வைத்திய நிபுணர்கள் இன்றைக்கு மிகவும் பரபரப்பாக தங்களோட கடமைகளை செய்கின்ற சூழ்நிலை கூட எங்களுடைய சமூகத்தினுடைய இடர்களை அறிந்து இந்த சமூகத்துக்கு எங்களாலான பணியை நாங்கள் வகிக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் உதவி புரிய வேண்டும் என்று எண்ணி ஒரு அமைப்பாக, ஒரு நிறுவனமாக செயற்பட்டு வருகின்ற அத்தனை வைத்திய நிபுணர்களுக்கும் நாங்கள் உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சாரதா நைக்குணராஜா டாக்டர், நீங்கள் இன்றைக்கு ஒரு மயக்க மருந்து வைத்திய நிபுணர் என்ற நிலைக்கு அப்பால் இதனுடைய தலைவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இத்தனை 1000 மருத்துவர்கள் அங்கம் வைக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய தலைவியாக இருக்கிறீர்கள். முதலில் இந்த மியோட்டை பற்றி கூறுங்கள், இல்லைன்னா நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லுங்கள். தமிழர் மருத்துவ நிறுவனம் 1988ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4 தமிழ் மருத்துவர்கள் இந்த பிரித்தானியாவுக்கு வந்து அதை தொடக்கி வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய பார்வையில் எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருந்தது என்றதை அவர்கள் உணர்ந்தார்கள் என்பது ஒரு மிகவும் மெச்சத்தக்கது. அவர்கள் 4 பேருடன் தொடங்கியது இப்போது 450 பேராக மாறி நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம்.
இது இங்கு அங்கத்தவர்களாயிருக்கும் 450 பேரும் இலங்கை தமிழர்கள் ஆக இருக்கிறோம். நாங்கள் அது மட்டுமல்ல, நாங்கள் அரசியலில் ஈடுபடுவதில்லை, தனிமையாக நின்று எமது பணியை செலுத்துகிறோம். எங்களில் கிளைகள் உண்டு. நாங்கள் 2 பேரும் மத்திய கிளையில் இருந்து வந்திருக்கிறோம். பிரித்தானியாவில் வெவ்வேறு இடங்களில் எங்களுடைய விதமான கிளைகள் இருக்கிறது. வேல்ஸ், மேல் மாகாணம், கிழக்கு மாகாணத்திலும் எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் இந்த நோக்கம், அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 25 வருடங்களுக்கு முதல் 98ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இன்றைக்கு அது வியாபித்து பல மடங்கு பெருகிவிட்டது. உண்மையில் என்ன நோக்கம்? இன்றைக்கு எங்களுடைய முக்கிய நோக்கமே எமது தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களால் உதவி பெற வேண்டும், அவர்களுடைய நிலைமைகள் தராதங்கள் மேன்மைப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதைவிட எங்களுக்கு பல நோக்கங்கள் உள்ளது. ஆனாலும் சுகாதார முறையில் அவர்கள் எப்படி மேம்பட முடியுமோ எங்களால் உயர்ந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய யோசித்துள்ளோம். திருமதி துளசி பாலகுமார், நீங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு துறையில் இன்றைக்கு நீங்களும் அவரை போல சாரதா டாக்டரை போல இன்றைக்கு நீங்களும் ஒரு நிபுணராக இருக்கிறீர்கள், கன்சல்டனாக. அதே நேரம் இந்த நேரத்தை நீங்கள் எவ்வளவோ மீதப்படுத்தி இவ்வகையான ஒரு சமூக கடமையில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். முதலில் இந்த 2013 நீங்கள் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இந்த செயலாளராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பொழுது இந்த சமூகத்தில் நீங்கள் எவ்வாறு உங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் உங்களுக்கு எண்ணினீர்கள்? வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பணியை விட இங்கிருக்கும் தமிழ் மக்களின் நலன் கருதி ஆல்சோ நாங்கள் செயற்பட இருக்கிறோம். முக்கியமாக பொது மக்களை வேறு வேறு நோய்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவது, பரிசோதிப்பது, அதை விட அவர்களுக்கு தேவையான அறிவுரை வழங்குவது, முக்கியமாக எமது தமிழ் மக்கள் இறுதிய காரணமான வருத்தத்திற்கு பாதிக்கப்படுகிறார்கள். அது ஒரு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது அவர்களுடைய பாதிப்புக்கு. இதனால் நாம் இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கிறோம், இளம் வயதிலேயே நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஏதாவது அந்த அறிகுறிகள் காணப்படுகிறதா என்று தெரிந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி, அவர்களுடைய உணவை பற்றி அறிவுரை வழங்கி, சமூக பணி செய்து இங்கே இருக்கிற தமிழர்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வு செய்யறதுக்கு யோசித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில உறவுகள் இதில் சிந்திக்க வேண்டும். இதில் தனியாக பிரித்தானியாவை நாங்கள் தளமாக கொண்டு உரையாடினாலும் கூட இன்றைக்கு அனைத்து நாடுகளில், இன்றைக்கு கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட, ஏன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் கூட இன்றைக்கு எங்களுடைய புதிய ஒரு சந்ததியினர் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறோம். நல்ல துறைகளில் அவர்களும் கூட டாக்டர்களாக, இன்ஜினியராக உருவாகி கொண்டு தங்களோட பாத்திரத்தை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இவர்களை நாங்கள் கூப்பிட்டு கதைப்பது அல்லது அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு ஒரு வருத்தம், ஒரு நோய் முற்றிய நிலையில் நாங்கள் அதை மாற்றுவதோ அல்லது அதை சிகிச்சைக்கு உட்படுத்துவதோ என்பது ஒரு சிரமமான விடயம். எனவே இன்றைக்கு அவர்களுடைய மியோட்டினுடைய இலக்கே ஆரம்பத்தில் அதை இனம் கண்டுகொள்வது, அதை இனம் கண்டு அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது அல்லது அதற்கான விழிப்புணர்வு சிந்தனையை தூண்டுவது, இவ்வாறான நடவடிக்கைகள். எனவே நீங்களும் அந்தந்த நாடுகளில் இது போன்ற துறைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை மியோட் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இல்லையா? அந்த வேண்டுகோளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு நாங்கள் மற்ற ஒரு சந்ததியினர், புதிய சந்ததியினர், உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம் அல்ல உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம், இவர்களும் இதுகளில் ஒரு ஈடுபடுற ஒரு தன்மையை வளர்க்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவையை பார்க்குறீங்களா? கட்டாயமாக. இப்போது இருக்கும் இளம் சமுதாயம் நாங்கள் முதல் சந்ததி என்றபடியால் நாங்கள் எல்லோரும் இங்கு பங்கு பெற்ற வேண்டும் என்று ஆர்வத்துடன் பங்கு பெறுகிறோம். ஆனால் 2வது சந்ததி அவர்களுக்கு எங்களளவு தேவையில்லை. அதனால் அவர்கள் மியோட்டை பொறுத்தமட்டில் அவ்வளவு பங்கு பற்றுவதில்லை. அதை அவர்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்கிறோம், உங்களுடைய உதவி எங்களுக்கு எங்களுடைய பிற்காலத்திற்கு உதவி தேவைப்படுகிறது என்பதற்காக நாங்கள் முதல் தடவையாக உங்களூடாக நாங்கள் இதை 25வது வருடத்தை நாங்கள் எட்டியுள்ளோம். உங்களூடாக நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம். நன்றி. அதே நேரம் 25 வருஷம் சாதாரணமான விடயம் அல்ல. இந்த 25 வருஷத்தை நீங்கள் ஒற்றுமையாக உணர்வோடு எங்களுடைய இனத்துக்கும் சமூகத்துக்கும் உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு வைத்தியர்கள் எண்ணி கடமையாற்றுகிறீர்கள். குறிப்பாக உங்களுடைய கடந்த கால திட்டங்களில், வெற்றி அளித்த திட்டங்களில்
தாயகத்தை நோக்கிய முதல் நாங்கள் தாயத்தை பார்ப்போம். தாயக திட்டத்தில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த காலம்? எத்தனையோ விதமான உதவிகளை நாங்கள் தாயகத்துக்கு செய்துள்ளோம். முதலாவதாக சொல்லப்போனால் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து தனித்தனியாக மருத்துவர்கள் போய் அங்கு சில வைத்தியசாலைகளில் வேலை செய்தார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு குழு மாதிரி போய் அங்கு வேலை செய்தோம். ஒரு டீம் ஒர்க். மெச்சத்தக்கதாக சொல்லுது என்றால் கண்ணில் வெள்ளை வந்தால் அதற்கு செய்யப்படும் சத்திர சிகிச்சை. அதற்கு நாங்கள் இங்கே இருந்த பிரித்தானிய வைத்தியர்கள், கண் நிபுணர்கள், தாதிகள், அப்படி பெரிய குழுக்கள் நாங்கள் அங்கு மியோட்டின் உதவியுடன் சென்று ஆயிரத்துக்கணக்கானுக்கு மேற்பட்ட சிகிச்சைகளை யாழ்ப்பாணம், வவுனியா ஆகிய இடங்களில் 2002ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு போர்க்காலத்திலும் செய்தோம். அது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அது மட்டுமல்ல, போன வருடமும் 2012ஆம் ஆண்டு நாங்கள் கண் சேவை செய்தோம். அது எங்கள் மியோட்டில் ஒரு உச்சக்கட்டமான ஒரு ப்ரொஜெக்ட். அதோடு நாங்கள் போர்க்காலத்தில் அங்குள்ள மக்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு பிரித்தானிய மருத்துவர்கள் தங்களுக்கு தேடி வந்திருக்கிறார்கள் என்று அவர்களும், அதாவது அவர்கள் எங்களில் மிகவும் சந்தோஷமாக எங்களை வரவேற்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மிகவும் உதவியான இருந்ததாக அவர்கள் கருதினார்கள். திருமதி துளசி பாலகுமார், நீங்கள் பிள்ளைகளோடு சம்பந்தமான இதில் நான் எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த மியோட்டு இதுவரையில் இறங்கி அறிய விரும்புகிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு கூடுதலாக எங்களோட தாயகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். போஷாக்கின்மையாக இருக்கலாம், அல்லது வேறு நோய்கள், இயற்கை சீற்றங்களினால். அதே இதுவும் அவதானிச்சுக்கிறீங்களா, இல்லை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அல்லது எவ்வாறான நிலை காணப்படுகிறது? எனக்கு வெகு நாளாக ஆசை, ஒரு முறையாவது அங்கு போய் அதே மாதிரி பரிசோதிக்க விருப்பம். ஆனால் எனக்கு ஒரு நாளும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அதை நான் முயன்று பயன்படுத்தி வன்னி மாகாணம், அங்குதான் அதிகம் பாதித்த குழந்தைகள் இருக்கிறார்கள். அது அங்கு போய் ஒரு கால் பரிசோதித்து அவர்களுக்கு தேவையானது செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம். உங்களுடைய இன்றைய இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவி காலத்தில் தங்களுடைய சிபாரிசுகளை வைப்பார்கள். இன்றைக்கு தங்களுடைய அதிகாரம் ஒருவருக்கு இன்றைக்கு தலைவியாகவோ ஒரு செயலாளராக இருக்கும் பொழுது உங்களோட சேர்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான வைத்திய நிபுணர்களோட உதவியை பெறுவது என்பது இலகுவாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் பதவி வைக்கின்ற இந்த காலத்தில் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா இது புதுப்பிக்கப்படும். என்ன அப்படி இந்த காலத்தில் நீங்கள் அந்த பிள்ளைகள் தொடர்பான கரிசனையை ஒரு முறை காட்டுவீர்கள் என்று நம்புகின்றோம் நாம். எனவே இதை நாங்கள் உங்களிடம் வினியமாகவும் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு பெற்றாரை இழந்த பிள்ளைகள், அல்லது தாய் இல்லாத பிள்ளைகள், அல்லது தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அல்லது சகோதரங்கள் இல்லாத பிள்ளைகள் என்று பலதரப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் தாயத்தில் பார்க்குறோம். எனவே இந்த பிள்ளைகளோட விஷயத்தில் மியோட் துணிச்சலாக கடமையாற்றும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைவியாக இருக்கிறீங்க நீங்கள் அங்கு நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்களை உங்களுடைய ஆரம்ப காலத்தில் போய் பார்த்துருக்கிறீங்களா, அல்லது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? நான் ஒவ்வொரு வருடமும் தாயகத்துக்கு போய் வருவேன். எனக்கு தாயகத்தில் மிகவும் அக்கறை உண்டு. அதாவது யாழ்ப்பாணத்திற்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை போய் வருவேன். அப்பொழுது அங்கு யாழ்ப்பாணம், மானிப்பாய் ஆகிய ஆஸ்பத்திரிகளுக்கும் போய் அங்கு நாங்கள் மியோட்டுக்களாலை செய்கிற உதவிகளை போய் கண்காணித்து வருவோம். அங்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, அதாவது மருத்துவ பீடத்துக்கும் நாங்கள் உதவி செய்வோம். அப்போ மருத்துவ பீடம், மற்றது லைப்ரரி, மெடிக்கல் லைப்ரரி ஆகிய இடங்களில் போய் நாங்கள் என்னென்ன உதவியல் செய்தோமோ அதையெல்லாம் சரியாக வழங்கப்படுகிறதா என்று கவனித்து வருவோம். அப்போ அந்த வகையில் கடந்த கால நடவடிக்கைகள் சில சிரமங்கள் எந்த நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். இருந்தாலும் தடங்களின்றி உங்களுடைய மியோட்டினுடைய நடவடிக்கைகள் அங்கு செல்வதை நீங்கள் பார்க்குறீங்களா? மியோட் அரசியலில் பற்றில்லாதபடியால் போர்க்காலத்தில் கூடி எங்களுக்கு அங்கு போய் உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால் எங்களுக்கு அவங்க விசேஷ அனுமதி கொடுத்து யாழ்ப்பாணத்துக்கு போக விட்டார்கள். ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு மியோட்டில் இருப்பது ஒரு
சாதகமாக இருக்கிறது. எனவே உறவுகளே, நாங்கள் இதை சிந்தித்து நாங்கள் இந்த மியோட்டினுடைய வளர்ச்சிக்கு அல்லது மியோட்டினுடைய வைத்திய நிபுணர்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு பொதுமக்களாலும் அந்த நீங்கள் ஏதாவது அப்படி இன்றைக்கு பொதுமக்கள் பலர் வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களும் ஏதாவது தங்களுடைய நாட்டுக்கு சேவை புரிய வேண்டும் என்று விரும்புவார்கள். மியோட்டினூடாக எதிர்கால திட்டங்கள் ஏதாவது அவர்கள் பலனளிக்கக்கூடிய விதத்தில் பொதுமக்கள் ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லுவார்கள். அது நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மருத்துவ மாணவர்களுக்கு வசதியற்ற மருத்துவ மாணவர்களுக்கு நாங்கள் அங்கு உதவி செய்கிறோம். மியாட் 27 மாணவர்களை அங்கு கவனிக்கிறோம். அவர்கள் வசதியற்ற குடும்பங்களில் இருந்து வருவார்கள். அதுக்கு இங்குள்ள பொதுமக்கள் மியாட்டின் ஊடாக ஸ்பான்சர்ஷிப் எடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் அங்குள்ள சிறப்பாக செய்கிற தமிழ் மருத்துவ மாணவர்களுக்கு கோல்ட் மெடல் கொடுப்போம். ஸோ அது இன்னொன்று. அது மட்டுமல்ல, பொதுமக்கள் அனாதை சிறுவர்கள் இல்லம் அதுகளை மியாட் 60 பிள்ளைகளை அங்கு பராமரிக்கிறது. திலகவதியார் இல்லம், மியாட் வாகரையிலும், மியாட் சிறுமிகள் இல்லம் பெட்டிகலோவிலும், அகிலாண்டேஸ்வரி இல்லம் வவுனியாவிலும் எங்களுக்கு மொத்தமாக நாங்கள் அங்கு 60 பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். அதுகளுக்கு பொதுமக்கள் தாங்கள் ஸ்பான்சர்ஸாக இருக்கணும். அப்போ நாங்கள் மருத்துவர்கள் அதை செய்தாலும் பொதுமக்கள் ஸ்பான்சர்ஸாக வந்து அதுக்களால் உதவி செய்கிறார்கள். மற்றது நாங்கள் ஒவ்வொரு முறை நிதி திரட்டும் பொழுது பொதுமக்கள் எங்களுக்கு நன்கொடைகளை கொடுத்தும் டிக்கெட்டுகள் வாங்கியும் உதவி செய்திருக்கிறார்கள். பொதுமக்களோடு நாங்கள் ஈடுபாடு உண்டு, நெருப்பாடு. அது மட்டுமல்ல, நாங்கள் மற்ற சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸுக்கும் நாங்கள் மியாட் உதவி செய்துள்ளோம். அவர்கள் சரியான முறையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்கள் எல்லோரும் ஆலோசித்து எங்கள் முடிவு செய்து அவர்களுக்கு நாங்கள் பண உதவி செய்துள்ளோம். திருமதி துளசி பாலகுமார், இன்றைக்கு உதாரணமாக உங்களோட மியோட்டை எடுத்துக்கொண்டால் நீங்கள் செயலாளர் என்ற முறையில் இன்றைக்கு நாங்கள் நாமும் சோபால் நிகழ்ச்சி இன்றைக்கு ஜிடிவியினுடைய மக்களினுடைய தேவை கருதி, இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய தேவை கருதி நாங்கள் இன்றைக்கு 3 வருடங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களை போன்று பல வைத்திய நிபுணர்கள் உங்களுடைய மியோட்டில் இருந்து கூட பல வைத்திய நிபுணர்கள் எங்களுக்கு கை கொடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் நீங்களும் கூட பங்கு பெற்றுவதற்கு இருக்கிறீர்கள். அந்த வகையில் பல துறை சார்ந்தவர்கள், அதாவது கைனகாலஜிஸ்டாக இருக்கலாம், பீடியாட்ரிஷியனாக இருக்கலாம், வேறு கன்சல்டனாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் இணைந்த ஒரு மியோட்டாக இருக்கிறது. எனவே இந்த மியோட்டினுடைய பிரயோசனம் என்பது மிக அளப்பெரியது. ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுடைய ஆளுமைக்குட்பட்ட விஷயங்களை துறைகளாக வழங்கும் பொழுது இன்னும் பலன் பெறும். எனவே எதிர்காலத்திலே அவ்வாறாக செயற்படுவதான ஒரு திட்டத்தை எவ்வாறு பார்க்குறீங்க? ஒரு 2 வருடங்களுக்கு முதல் இன்டர்நெட்டில் நான் ஒரு தகவல் அறிந்தேன். இது ஒரு சிறுமி கொழும்பில் டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு கவசாக்கி வருத்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிர் துறந்தார். ஒரு 7-8 வயது இருக்கும். என்னுடைய சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அது பார்த்ததில் இருந்து எனக்கு ஒரே மன வருத்தம். ஏனென்றால் நாங்கள் இங்கே குழந்தை பிள்ளை வைத்தியர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த பொதுமக்களுக்கு, அந்த தாய் தந்தையருக்கு எங்களிடம் ஒரு தொடர்பு ஒன்றை வகுத்து கொடுத்தால் அவர்கள் எங்களிடம் உதவி கேட்டிருக்கலாம், அல்லாட்டி அறிவுரை கேட்டிருக்கலாம். அதை நாங்கள் வழங்கியிருந்தால் தப்பி இருக்கலாம். அதை பற்றி நானும் எங்களுடன் வேறொரு மெம்பராக இருக்கிற மோகனும் நாங்கள் கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறோம். இப்படி அறிவுரை வழங்கும் ஒரு சேவையை நாங்கள் தொடங்கலாமா என்று. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலைவியா? அது நிச்சயமாக அதை பற்றி எங்களுக்கு வரவேற்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இங்கு வசதிகளுடன் மிகவும் நுணுக்கமான மருத்துவ சேவைகளை கண்டு கொண்டிருக்கும் பொழுது எமது மக்கள் அங்கு அவர்களுக்கு சாதாரணமான மருத்துவ சேவையை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது மெயின் ஹாஸ்பிட்டல்களில் அவர்களுக்கு வசதிகள் உண்டு. நாங்கள் வவுனியா, பரந்தன் அந்த பக்கங்களுக்கு போனால் அந்த சிறிய ஆஸ்பத்திரிகளில் அங்கே பேசிக் சாமான்கள் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள்.
நாங்கள் நேரால் கண்டபடியினால் இப்படி இங்குள்ள நிபுணர்களுக்கு அவர்கள் ஏதாவது அறிவுரைகள் சொன்னால் அது மிகவும் உதவியாக இருக்கும். ஆனால் அதே நேரம் நாங்கள் இங்கு UK சில கட்டுப்பாடுகளுக்கு ஆகியுள்ளோம். அப்படினாலே அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கவனித்து ஒரு காலத்தில் மியாட் இங்கே இருந்தே எமது தமிழ் மக்களுக்கு அறிவுரைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று வருவோம், ஒரு பிரேக்குக்கு போய் வருவோம். உறவுகளே, இங்கே மியாட் என்று சொல்லக்கூடிய பிரித்தானியாவில் இன்றைக்கு 1/4 நூற்றாண்டு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்ற தமிழ் மருத்துவ அறிஞர் நிறுவனம் என்று சொல்லலாம். இன்றைக்கு 25 வருடங்கள் 98ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி வைத்திய நிபுணர்களோடு அல்லது வைத்தியர்களோடு தொடங்கிய இந்த சேவை அல்லது ஒரு பெரிய ஒரு பாரிய சேவை இன்றைக்கு அது வியாபித்து 25 வருடங்களை கடந்து வெற்றி நடைபோடுகிறது. ஏற்கனவே திருமதி டாக்டர் சாரதா சொன்ன மாதிரி இன்றைக்கு 25 வருடங்கள் எத்தனையோ தொழில்நுட்ப விஞ்ஞான சாதனைகள் இன்றைக்கு மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகளினால் இன்றைக்கு இலகுவாக தாக்கப்படக்கூடிய நோய்களை எவ்வளவு தூரம் விரைவாக நாங்கள் அதை சிகிச்சை செய்ய முடியுமோ, அந்த சிகிச்சையில் இருந்து அந்த உயிரை காப்பாற்ற முடியுமோ, அந்த உயிருக்கு அப்பால் நாங்கள் இவர்களிடம் இருந்து நல்ல ஆலோசனைகள், இன்றைக்கு அவர்கள் நிறைந்த அறிவை பெற்றிருப்பவர்கள், படிப்பினாலும் சரி அனுபவத்தினாலும் சரி நல்ல அறிவை பெற்றிருப்பவர்கள். எனவே இவர்களுடைய ஆலோசனை மிக முக்கியமானது. சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைலால் தான், பழக்க வழக்கங்களினால தான் பலவிதமான நோய்களை தேடிக்கொள்கிறோம். அந்த வகையில் இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எங்களுடைய நோய்களை எவ்வளவு கூடிய அளவு நாங்கள் தாமதப்படுத்தி அதை குணப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு முயல வேண்டும். மியோட்டினுடைய சேவையை தொடர வேண்டும். மியோட்டினுடைய சேவைக்கு நாங்கள் மக்களினுடைய சேவை வியாபித்திருக்க வேண்டும். மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல இயந்திரமாக இந்த மியோட் தொடர்ந்து இயங்க வேண்டும். இந்த மியோட்டில் பணியாற்றுகின்ற அல்லது அங்கத்துவம் பெறுகின்ற அல்லது கடந்த காலங்களில் அதனுடைய நிர்வாகத்தில் கடமையாற்றிய அத்தனை வைத்திய நிபுணர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் வைத்திய கலாநிதிகளுக்கும் நாங்கள் எமது மதிப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்திருங்கள். மியோட்டினுடைய 25வது வருடத்தை ஒட்டிய சிறப்பு சந்திப்பினூடாக நாங்கள் இங்கே இணைந்திருக்கின்றோம். டாக்டர் சாரதா நற்குணராஜாவும் டாக்டர் துளசி பாலகுமாரும் இணைந்திருக்கிறோம்.